Hi friends, நம்ம ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து டூல்ஸை பற்றி பார்த்தோம். ரெண்டாவது வந்து அனாட்டமி ஆஃப் ஹியூமன் பாடி பற்றி பார்த்தோம். மூணாவது கிளாஸில் 8 ஹெட் தியரி பற்றி பார்த்தோம். இப்போ நாலாவது கிளாஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிகர் அனாட்டமி அப்படிங்கிறத பார்த்தோம். அஞ்சாவது கிளாஸில் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். ஆறாவதாக நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸில் வந்து பேட்டர்ன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். பேட்டர்ன் அப்படிங்கிறது நம்ம ஒரு மெஷர்மெண்ட் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை வந்து டைரெக்டாக வந்து நம்ம அப்ளை பண்ணி பண்ணுறது வந்து நம்ம மேக்ஸிமம் டெய்லரிங் ஷாப் இதில் எல்லாமே அதை பண்ணுவோம். பட் ஒரு கார்மெண்ட்ஸு ஒரு புது வகையான ஒரு மெட்டீரியல் தைக்கிறோம், ஒரு ஃப்ராக் தைக்கிறோம், டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாடல் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தால் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பேட்டர்ன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்குவோம். அந்த பேட்டர்ன் போடுறதுங்கிறது வந்து எப்படி அப்படின்னா நம்ம எடுத்திருக்க மெஷர்மெண்ட் கூட என்னென்ன அளவுகள் நம்ம சேர்க்கணும், என்னென்ன அளவுகள் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், சீம் அலவன்ஸ் என்ன, ஈஸ் அலவன்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பண்ணி நம்ம கிளாத்தில் எப்படி நம்ம கட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு ப்ரௌன் ஷீட்டு அல்லது ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் இல்லை ஒரு கார்ட்போர்டு இந்த மாதிரி எதுலையாவது நம்ம அதை வச்சு கரெக்டான அளவுகளை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இது எதுக்காக அப்படின்னா இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம மெட்டீரியலில் வச்சு நம்ம கட் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணுறோம். பேட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அதனுடைய காலம் அது வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கார்ட்போர்டில் போட்டுக்கலாம். இல்லை ஒவ்வொன்றுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதை வந்து பேட்டர்ன் ஷீட்டில் போட்டுக்கலாம். இல்லை டெம்பரவரியாக இருந்தால் போதும் அப்படின்னா அதை நம்ம நியூஸ் பேப்பரில் போட்டுக்கலாம். இப்படி வந்து எந்தெந்த இதுக்கு வந்து நமக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேட்டர்ன் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம கட் பண்ணுறதுனால என்னென்ன யூஸ் அப்படின்னா எந்த ஒரு அளவுகளையுமே வந்து நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு மெஷர் பண்ணி நீங்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பேட்டர்ன் வச்சு நீங்கள் எத்தனை மெட்டீரியல் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு பேட்டர்ன் வச்சு இப்போ ஒரு கார்மெண்ட்ஸில் வந்து ஒரு 100 ஷர்ட் வேணும் அப்படின்னா அந்த ஒரு பேட்டர்ன் வச்சு அவங்க 100 ஷர்ட் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா 100மே வந்து நம்ம எப்படி போட்டாலும் ஒரு 10 லேயராக போடுறோம். இல்லை அந்த மெஷின் கட்டிங்காக இருந்தால் கூட நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் இருந்து நம்ம அதை யார்ட்டையாவது கொடுத்துட்டோம்னா அதை கட் பண்ணுறவங்க அதே அளவுக்கு நமக்கு கட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால பேட்டர்ன் ஷீட் எல்லாமே நம்ம ஷர்ட்டுக்கு எல்லாமே நம்ம வந்து பட்டன் ஸ்டோர் இதில் எல்லாமே கேட்டிங்கன்னா அவங்க வந்து அங்கேயே சேல் பண்ணுவாங்க. இந்த சைஸ் வேணும் இந்த சைஸ் வேணும்னு கேட்டால் பண்ணுவாங்க. ஆனால் ப்ளவுஸஸ்க்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. அது நம்ம போட்டு வச்சுக்கிறது தான். இப்போ உங்களுக்கு ஒரே கஸ்டமர் ரிப்பீட்டாக வந்துட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கலாம். அந்த பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிறதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா அவங்களுக்கு சொல்கிற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் உங்களுக்கு அந்த பேட்டர்னில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து அடுத்த இது வந்து அவங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். அதனால் மேக்ஸிமம் நம்ம டெய்லரிங் ஃபீல்டில் வந்து நம்ம ப்ரொஃபஷனலாக பண்ணும்போது பேட்டர்ன் போடுறது கிடையாது. சப்போஸ் ஒரு சிலருக்கு நம்ம போட்டு வைக்க வேண்டிய கட்டாயம் வரும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சைஸ் பேட்டர்ன் உங்கள் கையில் இருக்குது அப்படின்னா அந்த பேட்டர்னையே அதை விட பெரிய அளவாகவும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். அதை விட சின்ன அளவாகவும் நம்ம அதை வந்து அடுத்த ஒரு பேட்டர்ன் போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரௌன் கார்ட்போர்ட்லாம் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் நம்ம அப்படியே பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். எந்த ஒரு மாடர்ன் ட்ரெஸ் தைக்கிறவங்களா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்காக ஒரு பேட்டர்ன் தான் போடணும். ஒரு அனார்கலி சுடிதார் தைக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம பேசிக்காக ஒரு பேட்டர்ன் போடுவோம். இதுவே நம்ம நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் வேர் பண்ணுறவங்க ஒரு கட்டோரி ப்ளவுஸ் போடுறோம், ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போடுறோம், இப்படி மாற்றி நம்ம போடுறோம், ஒரு பேக் ஓப்பன் ப்ளவுஸாக இருக்கட்டும், இப்படி நம்ம மாற்றுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு பேசிக்காக நம்மளுடைய ப்ளவுஸ் பேட்டர்ன் தான் நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம். அதனால தான் நம்ம வந்து அந்த பேட்டர்னை வச்சு அடுத்து வந்து உருவாக்குறோம். அதனால தான் நம்ம வந்து நார்மலாக வெட்டுற ப்ளவுஸை விட ஸ்டிச் பண்ணி வெளியில் கொடுக்குற ப்ளவுஸை விட மற்ற எந்த ஒரு ஸ்டைல் ப்ளவுஸ் தைச்சாலுமே நம்ம வந்து ரேட் வந்து அதிகமாக வாங்குறதுக்கு அது ஒரு ரீசன். ஏன்னா நமக்கு வந்து 2 ஒர்க்கு நார்மலாக ஒரு பேட்டர்ன் போடணும், அதுக்கப்புறம் அதை கன்வெர்ட் பண்ணி அடுத்து அதை வச்சு தான் நம்ம இன்னொரு பேட்டர்ன் போட்டு நம்ம வந்து வேற டிசைன் ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு அனார்கலி சுடிதாரு, ஒரு அம்பர்லா இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பேசிக்காக நீங்கள் வந்து உங்களுடைய நார்மல் சுடியோட ஒரு பேட்டர்ன் நீங்கள் உங்களுக்கு வேணும். அதை வந்து நீங்கள் எப்படி கட் பண்ணி கன்வெர்ட் பண்ணி அதோடைய பீசஸ் எல்லாம் நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி அதுக்கு ஒரு பேட்டர்ன் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா தான் அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு நல்லா வரும். இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நம்ம பேட்டர்ன் போடணும். ஒரு பஃப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா ஒரு பெட்டல் ஸ்லீவ் வேணும் அப்படின்னா நம்ம பேட்டர்ன் போடுவோம். அந்த பேட்டர்ன் வச்சு தான்
அதுக்கான கரெக்டாக, ஏன்னா நம்ம எந்த ஒரு அளவையுமே மைண்டில் வச்சே நம்ம எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. அதுக்கு கரெக்டாக ப்ரொசீஜர் படி நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அளவுகள் தேவை. அந்த அளவுகள் வச்சு நமக்கு பேட்டர்ன் வேணும். அந்த பேட்டர்ன் வச்சு தான் நம்ம கிளாத்தில் கட் பண்ணுவோம். அதே மாதிரி பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுறவங்க வந்து நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது ஆல்ட்ரேஷன் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். மற்றபடி அதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுமா இல்லை டைரெக்டாக அப்படியே வச்சு வெட்டிக்கலாமா, ஒருத்தருக்கு எத்தனை ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ 10 ப்ளவுஸ் நமக்கு ஒரே அளவில் நம்ம கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ளவுஸ் தான் நம்ம கட் பண்ணுவோம். அந்த ஒரு ப்ளவுஸை வச்சு தான் மற்ற ப்ளவுஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணுவோம். அப்படி பார்த்தா அந்த ஒரு ப்ளவுஸுவே வந்து நமக்கு பேட்டர்ன் தான். நம்ம வந்து என்ன ஃபஸ்ட்டு வச்சு அதை மாதிரியாக வச்சு அடுத்தது எல்லாத்தையும் அதே அளவில் நம்ம கட் பண்ணுறோமோ அது எல்லாமே நமக்கு பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஒருத்தருடைய அளவு எப்பவுமே அந்த ஒரு பேட்டர்ன் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் நமக்கு வந்து அளவு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு தடவையும் நம்ம அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட அளவு எடுத்து நம்ம தைக்கணும், அவங்களுடைய அளவு வச்சு தைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ஆல்ட்ரேஷனை மட்டும் நம்ம அதில் நோட் பண்ணி எப்போ வேணாலும் அவங்களுக்கு நம்ம தைச்சு டெலிவரி கொடுக்கலாம். ஏன்னா அவங்க நேரில் வரணுங்கிறது கூட கிடையாது. நமக்கு சம்டைம்ஸ் கொரியரில் அனுப்புவாங்க, ஒவ்வொரு நாள் வேறு யாராவது வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க. அப்போ அவங்களுடைய அளவு வந்து பேட்டர்ன் நம்ம கையில இருக்கு அப்படின்னா நம்ம தாராளமா அதுக்கு என்ன ஸ்டைல், என்ன நெக் இதெல்லாம் மாத்தணுமோ அதை மட்டும் மாத்தி பேசிக்கா அந்த பேட்டர்ன் வச்சு நம்ம அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி பேட்டர்னில் வந்து நிறைய வந்து நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லான விஷயங்கள் வந்து இருக்குது. அதனால் நம்ம டிசைனிங் இதில் வந்து பேட்டர்ன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எல்லா ஒரு ட்ரெஸ்ஸுக்குமே பேசிக் வந்து பேட்டர்ன் தான். அந்த பேட்டர்ன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அழகான ஒரு ட்ரெஸ்ஸை உருவாக்க முடியும். அதே மாதிரி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு ப்ளவுஸு, ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸு, பார்ட்டி வேரு, கோட்டு, ஷர்ட்டு, இப்படி எல்லா ட்ரெஸ்ஸஸுக்குமே வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் தான் ஃபஸ்ட்டு நம்ம போடணும். பேட்டர்ன் போட்டு கட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அதை வந்து அதில் எங்கெங்கே டாட் பிடிக்கணும், எங்கெங்கே பேக் வந்து அதிகமாக வேணும், எங்கெங்கே நம்மளுடைய ஷேப் மாறி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பேட்டர்னில் நம்ம எல்லாத்தையுமே மார்க் பண்ணி கட் பண்ணிடுவோம். அதனால் உங்களுக்கு கிளாத்தில் அப்ளை பண்ணி கட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு உடம்பு வந்து பெருசா இருக்கு, ஆனா 1 மீட்டர் கிளாத் தான் இருக்கு. இப்போ இதை வச்சு நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்றது அப்படின்னா நீங்க டைரக்டா மெஷர்மெண்ட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கிளாத் வந்து உங்களுக்கு பத்தாது. அதுவே ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது ஒரு பேட்டர்ன் ஷீட்ல நீங்க வந்து உங்களுடைய பிளவுஸை ஃபுல்லா கட் பண்ணிட்டு அதை வந்து அதற்கான இடத்துல வந்து நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த 1 மீட்டர் கிளாத்ல உங்களுக்கு வந்து நீங்க பிளவுஸ் தைக்கலாம். அந்த மாதிரியான ஒரு துணி கம்மியாக இருக்கிற நேரத்தில் கூட பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து அந்த கம்மியாக இருக்க கிளாத்தில் நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணி அதில் ஸ்டிச் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் வந்து கட் பண்ணும் போதுமே உங்களுக்கு வந்து அதில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த ஈசலை வைக்கிறது, எக்ஸ்ட்ராவாக பிடிச்சி தைக்கிறதுக்கு தையல் வைக்கிறது, சைடில் கேப் விட்டு தைக்கிறது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு பேட்டர்ன் பற்றின நாலேஜ் வேணும். அதாவது நார்மலாக நம்ம கட் பண்ணுற ஒரு ப்ளவுஸு அதில் எங்கெங்கே டக் பிடிக்கிறோம், எங்கெங்கே ஊசி மார்க் போட்டு டாட் பிடிக்கிறோம், சைடில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஷேப் எடுக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அந்த பேட்டர்ன் ஷீட்டில் வந்து நீங்கள் அதில் வந்து மார்க் பண்ணணும். அப்போதான் வந்து உங்களுக்கு அந்த இதை வந்து நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் வேற ஒருத்தங்க நீங்கள் பேட்டர்ன் போட்டு அதை வேற ஒருத்தங்க கட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக புரியும். இந்த பர்பஸ்க்காக தான் இந்த இடத்துல இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அதே மாதிரி டைம் வந்து உங்களுக்கு நிறைய சேவ் ஆகும். டைம் அப்படிங்கும்போது ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் ஒவ்வொரு கார்மெண்ட்டுக்கும் நம்ம அளவு எடுத்து கட் பண்ணுறதை விட பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக ரொம்ப சீக்கிரத்தில் அந்த வேலையை முடிக்க முடியும். அதாவது ஒரு சில ஒரு 10 ட்ரெஸ்ஸை நம்ம கட் பண்ண வேண்டிய இடத்துல ஒரு 20 ட்ரெஸ் வந்து நம்ம கட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து பேட்டர்ன் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேட்டர்ன் வந்து அதே மாதிரி நம்ம இந்த சுருட்டி வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா கரெக்டாக அந்த பிளேஸ் வந்து கரெக்டாக நீங்கள் அதில் லே போட்டு எங்கேயுமே சுருக்கம் அதெல்லாம் வராமல் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் பேட்டர்ன் மூலமாக வர ட்ரெஸ்ஸு உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா பேட்டர்ன் நம்ம பர்ஃபெக்டாக கரெக்டாக அதை நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதில் இருக்க பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வந்து மெயினான மெட்டீரியல்லையும் வர ஆரம்பிச்சிடும். அதனால் பேட்டர்னை வந்து நம்ம சேவ் பண்ணுறது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி நம்ம பேட்டர்ன் போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஆனால் நமக்கு வந்து பேட்டர்னில் வந்து ஒவ்வொரு பார்ட் இருந்தால் போதும்.
இப்போ பேக் அப்படிங்கும்போது ஃபோல்டு பண்ணி கட் பண்ண தேவையில்லை. நமக்கு வந்து நம்ம கிளாத்தில் வெட்டும்போது தான் அதை வந்து ஃபோல்டிங்கில் போடுவோம். ஆனால் நீங்கள் வந்து பேட்டர்ன் கட் பண்ணும்போது அது ஒன் சைடு மட்டும் வர்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் எழுதும்போது அந்த இடத்துல ஆன் ஃபோல்டு அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் வந்து ரைட் லெஃப்ட் 2 இருக்கும். அதில் ஒரு போர்ஷன் நீங்கள் கட் பண்ணால் போதும். அதுக்குமே நீங்கள் ரைட் லெஃப்ட் 2 அப்படின்னு மார்க் பண்ணணும். ஸ்லீவ் அதே மாதிரி தான், ரைட் லெஃப்ட். காலர் வந்துச்சுன்னா அது ஒன்று தான், அது ஃபோல்டில் நீங்கள் பண்ண தேவையில்லை. சிங்கிள் ஒன் சைடு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அது ஆன் ஃபோல்டுன்னு அதை வந்து அந்த ஃபோல்டு எங்கே வருதோ அங்கே நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட்டுக்குமே வந்து சில ப்ரொசீஜர் இப்படி தான். நம்ம ஏன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நம்ம வந்து வெட்ட போகிறதில்ல. அதே மாதிரி பேப்பரையும் மடித்து தான் நம்ம அதில் போட்டு கட் பண்ணோங்கிறதில்ல. நீங்கள் ஓரமாக வர்ற பகுதியில் அந்த இடத்துல நீங்கள் ஃபோல்டிங் மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா போதும். ஆட்டோமேட்டிக்காக அது ஃபோல்டிங் சைடில் வச்சு நம்ம அதை வந்து கட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து மேக்சிமம் நம்ம ரொம்ப அதிகமாக யாருக்கு தைக்கிறோமோ அவங்களுக்கு தான் நம்மளுடைய ஃபீல்டில் வந்து நம்ம பேட்டர்ன் போட்டு வைப்போம். மற்றபடி வந்து ரெகுலராக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அளவு எடுத்து, ஏன்னா கஸ்டமருங்கிறவங்க வந்து ரெகுலராக ஒருத்தரே வரமாட்டாங்க, நிறைய பேர் வருவாங்க. அப்படி வரும்போது அந்த சைஸஸ் வந்து வேரியேஷன் கம்பல்சரி வரும். அதனால் ஒரு பேட்டர்ன் வந்து அவங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இதுவே நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்கர்ட் தைக்கிறீங்க, ஒரே சைஸ் இன்ஸ்கர்ட் தைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் கார்ட்போர்டு வச்சு நீங்கள் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் நைட்டி தைக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் நீங்கள் வந்து ப்ரௌன் ஷீட் வச்சு நீங்கள் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கலாம். ஷர்ட்டுக்கு அப்படி தான். பர்டிகுலராக காலர் வந்து மேக்ஸிமம் வர்ற சைஸ் எல்லாமே வந்து கடையில் என்ன சைஸ் கிடைக்குதோ அந்த சைஸ் தான். அந்த ஒவ்வொரு சைஸுக்குமே நீங்கள் பேட்டர்ன் போட்டு வச்சுக்கலாம். யாருக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கேன்வாஸ் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நமக்கு பேட்டர்ன் அப்படிங்கிறது டெய்லரிங் ஃபீல்டில் ரொம்ப வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மேக்ஸிமம் நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸை தவிர கிராஸ் கட்டிங்க்கே வந்து பேட்டர்ன் போட்டால் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒரு சிலருக்கு கிராஸ் கட்டிங் வந்து எப்படி லே போடுறது அப்படிங்கிறது தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நேர் கட்டிங்லேயே நீங்கள் பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எந்த இடத்துல எப்படி கிராஸாக உங்களுக்கு அந்த நெய்யறது நெசவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இழுத்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் தெரியும். அந்த இது வந்து எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல அப்படியே அந்த நேர் கட்டிங் பீஸை பிளேஸ் பண்ணி ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அந்த டாட்டோட இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் மாற்றி கரெக்ஷன் பண்ணி அப்படியே வச்சு நீங்கள் வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி அந்த கிராஸ் போடுறது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால இது மாதிரி பேட்டர்ன் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கட்டோரி ப்ளவுஸுக்கும் நமக்கு வேணும். ஏன்னா கட்டோரி ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெட்டுறது நார்மல் தான், அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அதை மாற்றி வெட்டுவோம். இது மாதிரி பேசிக்கான நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம பேட்டர்ன் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பேட்டர்ன் வந்து கமர்ஷியல் பேட்டர்ன் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பர்சனல் பேட்டர்ன் அப்படிங்கிறது இருக்குது. கமர்ஷியல் பேட்டர்ன் அப்படின்னாவே நமக்கு வந்து பெரிய பெரிய கார்மெண்ட்ஸு, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் தான் நமக்கு வந்து கமர்ஷியல் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணுவோம். கமர்ஷியல் பேட்டர்ன் அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரியான 1000-2000 ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இல்லை, அதுக்கு மேலே அவங்க ரெடி பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து அது வந்து நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்டு, அதுக்கான மெட்டீரியல், அந்த கார்ட்போர்டு இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும். அப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அது லைஃப் லாங் வச்சு அவங்க யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி அது ரொம்ப ஹெவியாக தான் இருக்கணும். டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தால் அது அவங்க மறுபடியும் ஒரு சின்ன டேமேஜ்னா கூட அந்த பேட்டர்ன் அவங்க யூஸ் பண்ண முடியாது. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கமர்ஷியல் பேட்டர்ன் அப்படின்னாவே அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க வந்து அதுக்கான மெட்டீரியல்லாம் போட்டு அதை ரெடி பண்ணணும். அதே மாதிரி அதை கட் பண்ணுறதும் வந்து நம்ம அதுக்கான மெட்டீரியல் வச்சு தான் கட் பண்ண முடியும். நம்ம சிசர்லலாம் வந்து அதை கட் பண்ண முடியாது. அது ஆனால் பர்சனல் பேட்டர்ன் அப்படிங்கும்போது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரியான இது நம்மளுடைய ஃபீல்டில் சின்ன சின்னதாக நம்ம போட்டு வச்சுக்கிறது தான் நம்ம பர்சனல் பேட்டர்ன். இந்த மாதிரி நம்ம பேட்டர்ன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஒரு அளவுக்கு வந்து நீங்கள் டீப்பாக போனீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அந்த பேட்டர்னுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வந்து நம்ம வந்து ஓரளவு உங்களுக்கு பேட்டர்ன்னா என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணால் என்ன வந்து நமக்கு அந்த வித்தியாசமெல்லாம் அளவெல்லாம் வித்தியாசப்படும். அது அப்பப்போ நம்ம கிரேடிங் பண்ணணும், டிராஃப்டிங் பண்ணணும், அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராப்பராக அதை கொண்டு போக முடியும். மேக்ஸிமம் நம்ம டெய்லரிங்கில் வந்து அப்பப்போ நம்ம அளவெடுத்து நம்ம தைக்கிற மாதிரியே நம்ம தைச்சிக்கலாம். புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, புதுசாக ஒரு மாடலை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கம்பல்சரி ஒரு பேட்டர்ன் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணுங்கள். பேட்டர்ன் அப்படின்னாவே ஒரு மாதிரி வடிவம்.
அந்த வடிவத்தை வச்சு தான் நம்ம அடுத்த உருவத்துக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா பேசிக் ஒன்று இருந்தால் தான் அதை வந்து வேறையா ஏதாவது ஒரு மாற்றத்தை அதில் நம்ம பண்ண முடியும். அதனால் ஒரு பேசிக்கு நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை என்ன டைப்பில் வேணாலும் நீங்கள் அதை மாற்றிக்கலாம். ஏன்னா பேட்டர்ன் அப்படின்னா நம்ம அதிலேயே வச்சு ட்ரெஸ் வச்சு போட்டுக்க முடியாது. பேட்டர்ன் அப்படின்னாவே ஒரு மாதிரி தான். அதனால் அதை வச்சு தான் நம்ம அடுத்தது எத்தனை வேணாலும் அதை வச்சு உருவாக்கலாம், எத்தனை ட்ரெஸ்ஸஸ் வேணாலும் அதை வச்சு ஆல்ட்ரு பண்ணலாம், எத்தனை பேருக்கு வேணாலும் அதை வச்சு நம்ம வேரியேஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பேட்டர்னில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து புக்ஸ்லேயோ இல்லை நெட்லேயோ ஏதாவது பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு புரியும். அதனால் இந்த கிளாஸில் வந்து இதை மட்டும் நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது அதுக்கப்புறம் நம்ம வர கிளாஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பற்றியும் மெஷின் பற்றியும் இந்த மாதிரி, ஏன்னா தியரி கிளாஸ் வந்து உங்களுக்கு இதோட முடிஞ்சிடும். இதுக்கு மேலே தியரி அப்படிங்கிறத விட இடையில வந்து உங்களுக்கு கொஞ்சம் மெஷர்மெண்ட் பற்றியும் அந்த அளவு நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாலாம் சொன்னால் தான் ஓரளவுக்கு புரியும். இப்போ கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோம்னா கீழே வந்து ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதை நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைபர் பட்டன் வரும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க. பக்கத்தில் உங்களுக்கு பெல் ஐக்கான் வரும். அதை பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோட்டலாக நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும். பர்டிகுலராக வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ப்ளவுஸ் தனியாக, சுடிதார் தனியாக, அந்த டிசைன்ஸ் எல்லாம் தனித்தனியாக உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.